பார்சலோட வந்திருக்கேன். ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மம் சீதா. இப்போ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பார்சல் வந்திருக்கு. அதுக்குள்ளே ஆடி சேல் எல்லா ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் பர்ச்சேஸ் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வேலை விட்டு வரும்போதே இதை பாருங்க, வேலை விட்டு வரும்போதே பார்சலோட வந்திருக்கேன். இன்றைக்கி அப்படியே ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் என்ன கம்மல் போட்டிருக்கேன். இது வந்து பாப்பாவோட கம்மல். என்கிட்ட ப்ளூ கலர் மேட்சிங் கம்மல் இல்லை, அதனால பாப்பாவோட கம்மலை வந்து எடுத்து போட்டுக்கிட்டு நான் வந்து இன்றைக்கி வேலைக்கு போயிட்டேன். ஆனால் அவளுக்கே தெரியாது. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? என்ன பார்சல் பிரித்து பார்த்துடலாமா? இதுக்குள்ளே வந்து ஆடி சேலுக்கு ஆஃபரில் போட்ட சாரீ வாங்கியிருக்கேன். ஒரு சில கலர்ஸை பார்த்துட்டு நமக்கு வாங்கணும்னு தோணும்ல, அந்த மாதிரி வாங்கின சாரீ தான் இது. வாங்க பிரித்து பார்த்துடலாம். ஜாலியாக இருக்க போகுது. இன்றைக்கி வீடியோ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். சரி, இப்போ பேக்கை இப்போயாவது கழட்டி வச்சுட்டேன். பாருங்க, வேலைக்கு தான் போயிட்டு வந்திருக்கேன். நிஜமாக வாட்ச்லாம் கட்டியிருக்கேன். என்னை பார்த்தாவே தெரியும், அப்படியே தலையெல்லாம் கலைஞ்சி போயிருக்கு. நமக்கு அந்த ஃபுல் மேக்கப் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி வீடியோ கொஞ்சம் வரமாட்டேங்குது. சரி, இப்போ இது பிரிச்சிடலாமா? ஓகே, இது எங்கேருந்து வந்திருக்கு? நம்ம அட்ரஸ் இருக்குது, இன்னும் பொட்டிக் மட்டும் இருக்குது, அவங்க ஃபோன் நம்பர் இருக்குது. சரி, பிரிச்சிடலாம். இதை பார்த்த உடனே ஆர்டர் பண்ணிட்டேன். அதாவது கிளாத் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஏன்னா நல்ல புடவையெல்லாம் வந்து கொஞ்சம் ஆஃபரில் வந்து கம்மி பண்ணி போடுவாங்க ஆடி சேல். நானே எதிர்பார்க்கல. இப்போ வந்து என்ன சாரீ பார்த்துடலாம். நல்லாயிருக்கா இந்த ப்ரைஸ்க்கு அப்படி பார்த்துடலாம். நான் எவ்வளோ இந்த சாரீ அப்படி வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, 2 சாரீ 700 ருபீஸ்க்கு வாங்கினேன். நார்மலாக வாங்கினாவும் இந்த ப்ரைஸ் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கிளாத்து நான் பிரிச்சுட்டு நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ உங்களுக்கும் அதை ஷோ பண்ணிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு சாரீ க்ரீன். எல்லாருக்குமே க்ரீன் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து க்ரீன் வந்து வச்சுருந்த புடவையில் கொஞ்சம் பழசாயிடுச்சு, அதை வந்து கொஞ்சம் கொடுத்துட்டேன். அதனால் க்ரீன் கம்மியாகிடுச்சுன்னு இப்போ வந்து க்ரீனாக வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் இந்த புடவையை வந்து நான் செலக்ட் பண்ணேன். இப்போ இந்த புடவை எப்படி இருக்கு பார்த்தலாமா? வா, இது வந்து 3D பிரிண்ட் மாதிரி இருக்குது இந்த சாரீ. அதாவது இந்த கிளாத் நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னொரு புடவை எப்படி இருக்குது தெரியல. இப்போ இதை எப்படி இருக்குது பார்க்கலாமா? இது நான் சும்மா இப்படி போட்டுறேன். இப்படி தான் இருக்குது. 3D பிரிண்ட் மாதிரி இருக்குது. சம்மருக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது. அடிக்கடி மழை வந்தாலும் அனலாக தான் இருக்குது. இப்போ கூட நம்ம இந்த மாதிரி சாரீ கட்டிக்கலாம். ரொம்ப சூப்பராக அப்படியே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க. நிறைய கமெண்ட்டு எனக்கு வந்து நேரில் வந்து நிறைய கமெண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ்லாம் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நான் வந்து எதனா வீடியோஸ்லாம் வந்து போடுங்க, ஹோம் டூர்லாம் போடுங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. கொஞ்சம் அதுக்கெலாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். காலையில் நான் வந்து ஒரு 7:45 7:50க்கு கிளம்பிட்டா வீட்டுக்கு வந்து 6 o'clock ஆகிடும். வந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணவே 6:30 அந்த மாதிரி ஆகிடுது. கொஞ்சம் நிறைய வீடியோஸ் வந்து இன்னும் மேக் பண்ண முடியல. உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து என்னால் முடிகிற அன்றைக்கி நிறைய வீடியோஸ் போடுறேன். இன்னும் நான் நிறைய ட்ரை பண்ணுறேன். சரி, இப்போ இந்த புடவை எப்படி இருக்கு பார்க்கலாம். இது வந்து செம்ம டார்க்காக இருக்குது, அப்படியே சூப்பராக இருக்குது. இது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கிளாத் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த புடவை இன்னும் நான் ஓப்பன் பண்ணல. இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அது இதோட கிளாத் வந்து நான் சொல்கிறேன். கிட்ட அப்படி ரொம்ப மெத்துன்னு இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்குது. ஆஃபர்லனாலும் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
நமக்கு வந்து ஆஃபர் அப்படி சொல்லி கூட நிறைய பேஜில் வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த கிளாத் இந்த ஒரு புடவைக்கே வந்து அந்த பணத்தை கொடுத்துடலாம். 700 சொன்னேன்னா அந்த படத்தை கொடுத்துடலாம். அந்த மாதிரியான ஒரு கிளாத்தாக இருக்குது. இன்னொரு புடவையை பார்த்துடலாமா? இப்போ ஃபஸ்ட்டு புடவை இது பாடி ஃபுல் இது மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து ப்ளவுஸ் இருக்குது. இந்த மாதிரி ப்ளவுஸ் இருக்குது. பிளெயின் ப்ளவுஸ், நல்ல ஒரு க்ரீன் கலர். முந்தானி வந்து இல்லைன்னு நான் நினைக்கிறேன். முந்தானி இல்லை நினைக்கிறேன். முந்தானி கூட இருக்குப்பா. அதுதான் முந்தானி இல்லை. ஒரே ஒரு லைன் மட்டும் இருக்குது. இப்படி டார்க் க்ரீன் அந்த மாதிரி ஒரு லைன் மட்டும் இருக்குது. மற்றபடி சேம் அதே மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன்னா வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரில. சரி, வந்த உடனே இந்த வீடியோ வந்து நான் எடுத்துடலான்னு எடுத்துகிட்ருக்கேன். ரெண்டாவது புடவை வந்து இதான் நாகப்பழ கலர் பார்த்த உடனே இதை வாங்கிட்டேன். ஆனால் வந்து அந்த ஃபஸ்ட்டு புடவை தான் எனக்கு பிடிச்சிருக்கு கிளாத்து. இந்த புடவை வந்து பிடிக்கல. ஆனால் நானே செலக்ட் பண்ண புடவை தான் இது. அவங்க செலக்ட் பண்ணது கிடையாது. 2 saree காம்போ 700 நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. ரிச் ஃபீல் சாரின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரிச் ஃபீல் மாதிரி இல்லை இது. அது ரிச் ஃபீல் சாரீ மாதிரி தான் இருந்தது. இது வந்து இல்லைன்னு எனக்கு தோண்டிருங்க. பார்த்துடலாம். இது வரேன். இப்போது இந்த டேகை பிரிச்சிடலாம். இப்போ வந்து இங்கே ஒரு கலர் இருக்குது, மேலே ஒரு கலர் இருக்குது. இது வந்து நல்லாவே இல்லை துணி. இப்போ அது ஒன்றே எனக்கு சூப்பராக இருந்தனால இப்போ நான் மனசை தேத்திக்கிட்டேன். ஆனால் இந்த புடவையோட துணி வந்து எப்படி சொல்கிறது, இந்த துணி இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி கட்டியிருக்க சாரீ இது மாதிரியும் இல்லை. இது ரொம்ப சூப்பராக இருக்குது கிளாத்து. இதில் இன்னும் கூட 2-3 கலர் வச்சுருந்தாங்க. அது கூட நம்ம செலக்ட் பண்ணி அந்த மாதிரி கூட வாங்கலாம். இது ஒரு பேஜில் வாங்கியிருந்தேன் நான். இது செம்ம சூப்பர். இது வந்து கிளாத் எனக்கு பிடிக்கலை. கட்டிக்க நார்மலாக தான் இருக்கும். இந்த கிளாத் வித்தியாசம் இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து எனக்கு பிடிக்கல. ஆனால் இந்த நல்லா இல்லாத புடவையிலலாம் பார்த்திங்கன்னா முந்தானி இருக்கும், ஜாக்கெட் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா முந்தானி இல்லை. பயங்கரமாக பில்டப் தருவாங்க. ஆனால் பார்த்தா மொக்கையாயிடும். அந்த மாதிரி இருக்குது. ஆனால் கட்டுனா நல்லாயிருக்கும். கிளாத் வந்து தான் கொஞ்சம் மட்டமாக இருக்க மாதிரி இருக்குது. நான் செலக்ட் பண்ணது தான். ஆனால் கட்டுனா இந்த கலர் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஓரத்தில் ஒரு பச்சை இருக்குது பாருங்களேன், அது வந்து நல்லாவே இல்லை எனக்கு. நிறைய நான் சாரீ கட்டுறதுனால எனக்கு இது நல்லா இல்லை. அதாவது இந்த பார்டரில். ஆனால் கட்டிட்டா நல்லாயிருக்குமோன்னு தெரியல. கட்டிட்டு போனால் தான் நல்லாயிருக்கு யாராவது சொன்னாங்கன்னா தான் நமக்கு தெரியும். எனக்கு பிடிக்கல கிளாத்து. சரி, இது எப்படி இருக்குது போட்டு பார்த்துடலாம். இது வந்து கொஞ்சம் மேலே க்ரீன் மாதிரி இருக்குது. பாடி ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. பாடி ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. இது வந்து பார்க்க நல்லா இருக்குது. கிளாத் நல்லா இல்லை. அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. அந்த க்ரீனு அப்படியே தொடுறதுக்கும் அந்த சாஃப்ட் வந்து இதில் இல்லை. அதை விட ஒரு படி கீழே இந்த புடவை அந்த மாதிரி இருக்குது. இதுதான் வந்து ஆடி சேலில் ஃபஸ்ட்டு நான் ஆடி சேலுக்கு வந்து வாங்கியிருக்க புடவை. ஆனால் வந்து இது பார்க்க வந்து கொஞ்சம், நான் இப்போ கண்ணாடியில் பார்க்குறேன், கொஞ்சம் லுக்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த கலர் என்கிட்ட இல்லை. கலர் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் சின்ன சின்ன பூ போட்டது அது வந்து இல்லை. இப்போ வந்து நான் ஆன்லைனில் வாங்கின சாரீ வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று. இந்த 2 சாரியில் எந்த சாரீ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். இந்த கிளாத் நல்லா சூப்பராக இருக்குது. இந்த கிளாத் வந்து கொஞ்சம் இதை விட இது வந்து கம்மியாக இருக்குது. இதுதான் நான் வாங்கின 2 சாரீ. ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ரொம்ப பேசிட்டேனான்னு தெரியல. ரொம்ப நாள் கழித்து நான் வந்து ஷாப்பிங் பண்ண வீடியோ போடுற மாதிரி இருக்குது. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. நிறைய வீடியோ இருக்குது, எடிட்டிங் பண்ணாமல் அப்படியே ஸ்டாப்பில் இருக்குது. எடிட்டிங் பண்ணி நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போ எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை, 2 பிரச்சனை. ஒன்று, லீவில் இருக்கும்போது வீடியோ போட ஈஸியாக இருந்தது.
எடிட்டிங் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். லீவில் இருந்தனால தான் வீடியோ போடலாம் அப்படி சொல்லி ஒரு எண்ணமே வந்துச்சு. இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா, வீட்டில் இருக்க வைஃபையை கட் பண்ணிட்டாரு. பசங்க வந்து எப்போ பார்த்தாலும் டிவி ஃபோன் அப்படி சொல்லி வைஃபை கட் பண்ணிட்டாரு. எனக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுது. அன்லிமிட்டெட் மாதிரி தான் ஏதோ நெட்டு இருக்குது, இருந்தாலுமே நெட்டு வந்து எனக்கு பத்தவே இல்லை. அதாவது வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நெட்டு பத்தலை. சரி பசங்க படிக்கணும் அப்படி சொல்லி நானும் என்கிட்ட இருக்க நெட்டில் வந்து நான் அப்படியே கொஞ்சம் நிறைய பார்க்காம எடிட்டிங் பண்ணுறது, அதிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஓகேவாக இருக்குது. எப்படியாவது நான் உங்களுக்கு டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். கண்டிப்பாக வந்து சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய வீடியோ வந்துட்டுருக்கு. இப்போ நான் வந்து இதை எடிட் பண்ணி இன்றைக்கே போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்குது. அதனால தான் ரொம்ப ஸ்பீடாக பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து இதில் நான் இருக்கா என்னன்னு தெரில, யூடியூப்பில் அதுவும் போய் பாருங்கள். அதில் வந்து பூனைக்குட்டிலாம் வருது. ரொம்ப நாள் கழித்து நிறைய பேசுகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் போர் அடித்தா சாரி. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து கெட் ரெடி வித் மீ போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். அது வந்து எனக்கு போட தெரியல. எனக்கு வீடியோ வந்து நம்மளே எடுக்கிறனால கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. எடிட்டிங் பண்ணுறதும் நானே, வீடியோ எடுக்கிறது நானே, வேலை செய்கிறது நானே, எல்லாமே நானே பண்ணுறனால கொஞ்சம் ப்ரெஷராகவும் இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் இப்போ மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இதுவாக இருந்தனால தான் நான் வந்து வீடியோ வந்து மறுபடியும் போடலான்னு கொஞ்ச நாளாக வந்திருக்கேன். வீடியோ பாருங்கள். நான் இன்னொரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ஒர்க்கிங் மாம் சீதா. பாய்.